வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று AUO 21Y என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி காந்தி ரொம்ப ஏழையெல்லாம் இல்லை. அவங்க அப்பா ஒரு திவான், போர்பந்தர்ல இருக்கிற அந்த மன்னன், சின்ன ராஜா இருக்கான், அவனுக்கு அந்த அரண்மனையில ஒரு திவானா இருந்தார். மகனை இப்போ லண்டன்ல அனுப்பிச்சு படிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வசதி இருந்திருக்கு. அப்படித்தானே? லண்டன்ல தானே காந்தி பேரிஸ்டர் வாங்கினார். அப்போ அந்த லண்டன்ல போய் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி உள்ள ஒரு குடும்பம் தான். அதனால ஏழை குடும்பம்லாம் இல்லை, ஓரளவு ரீசனபிளா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு குடும்பம் தான். அவங்க பனியா சமுதாயம். இப்போ நம்ம செட்டியார்னு சொல்றோம்ல, இங்க வியாபாரம் செய்யற வைஷ்யா கம்யூனிட்டி. அவங்க பனியா. வடக்கு இருக்கிற வைசியா சமுதாயம் எல்லாமே ஸ்ட்ரிக்டா வெஜிடேரியனா இருப்பாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஜெயின்ஸ், பனியாஸ், வைசியான்னு சொல்லிக்கிறவங்க. தமிழ்நாட்டில் கூட நிறைய அந்த மாதிரி ட்ரேட் கிளாஸ் வணிகத்தில் இருக்கிறதுல நிறைய பேர் சைவ உணவு கொள்கை உள்ளவங்க இருப்பாங்க, பாரம்பரியமா இருக்கிறவங்க. காந்தி ஃபேமிலியுமே ரொம்ப சைவம். அது குஜராத் மாநிலத்துல சமண மதத்தை பின்பற்றவங்க ரொம்ப அதிகம், ஜெயின்ஸ். அந்த ஜெயின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையுமே இருக்கும். அவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க, ஜெயின்ஸ். அதனால அதை பார்த்து நம்மளும் எல்லா இந்துக்களும், ஜெயின்ஸே இந்துக்கள் தான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். இவங்களும் வெஜிடேரியனா தான் இருப்பாங்க. இப்ப நீங்க போனா கூட குஜராத்ல அசைவ உணவே கிடைக்காது. நீங்க ஒரு 1/4 கிலோ மட்டனோ சிக்கனோ வாங்கணும்னா கூட வண்டி எடுத்துட்டு ரொம்ப தூரம் போனாதான் கிடைக்கும். நம்ம ஊர் மாதிரி எத்தனை புரோட்டா கடை, சாயங்காலத்துல இவ்வளவு சிக்கன் கடை, மட்டன் கடையெல்லாம் இங்கே ரொம்ப பார்க்க முடியாது. ஈவன் டுடே அந்த அளவுக்கு ஒரு ஆர்த்தடாக்சிட்டி இருக்கும் இங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல பிறந்தவர் தான் காந்தி. ஏன் தனது தீய பழக்கங்கள்லாம் எழுதினாருன்னு யாரோ கேட்டாங்க இல்லையா? காந்தி என்ன சொல்றாரு, நான் எல்லாரையும் போல சாதாரண மனுஷன் தான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் பிறக்கிறப்ப வால் நட்சத்திரம் தோன்றவில்லை. அவர் பிறக்கிறப்ப ஒளிவட்டத்தோட பிறக்கல. he was born with silver spoon அப்படிம்பாங்கல்ல இங்கிலீஷ்ல. அது மாதிரி சில்வர் ஸ்பூன்ல எல்லாம் பிறக்கல. எல்லோரையும் போல நான் ஒரு எளிய மனிதன். எல்லோரிடமும் என்ன நிறை குறைகள் இருக்கோ அதெல்லாம் என்கிட்ட இருந்தது. சின்ன வயசுல யாராருக்கு என்னென்னலாம் ஒரு கிட்ட சகவாசங்கள் சில பேருக்கு அமைஞ்சிருமோ அது எனக்கு வந்தது. அதையெல்லாம் நான் ஏன் புஸ்தகத்திலமா எழுதியிருக்கேன்னா, இவ்வளவு மோசமான பின்னணியில இருந்து இவ்வளவு தவறுகள்லாம் செஞ்ச ஒருத்தன் கூட அதுல இருந்து நான் விட்டு மீண்டு பெரியாளா வரலாம். ஒரு பாதி கூட இறைவனை புரிந்து கொண்டு அந்த வழியில போனா அவனுக்கு நல்ல வழியை இறைவன் காட்டுவாரு. தவறுகள்ல இருந்து ஒருத்தனை மீண்டு வர முடியும் அப்படின்னு நான் உலகத்துக்கு நான் எப்படி சொல்றது? என் வாழ்க்கை மூலமா நான் சொல்றேன். காந்தி அடிக்கடி சொல்ற வாசகம் மை லைஃப் இஸ் மை மெசேஜ். எனது வாழ்வே எனது செய்தி. அப்படி என்னை வெளிப்படையா பார்த்து நீங்க அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சத்திய சோதனை அப்படின்ற புஸ்தகத்தை எழுதினார். தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படி எழுதினார். அவர் பல விஷயங்களை பள்ளிக்கூடத்துல கத்துக்கிட்டது இல்லை. அவர் பாரிஸ்டர், இங்கிலாந்து பாரிஸ்டர் படிச்சா கூட இங்கிலாந்து பல்கலைக்கழகம், லண்டன் பல்கலைக்கழகம் ஒரு பாரிஸ்டர் தான் உருவாக்குச்சு. இந்தியா சமுதாயம் தான் அவரை மகாத்மாவை உருவாக்குச்சு. ஆனா காந்திட்ட என்ன பிளஸ் பாயிண்ட்னா, ஒரு விஷயத்தை பார்த்தால் அதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு பிடிவாதமாக அதை அமல்படுத்தியே தீர்வது அப்படிங்கிற பிடிவாத குணம் அவர்கிட்ட ரொம்ப அதிகம். இப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு நைட் ஷோ இந்த ஆடிட்டோரியத்திலையும் ஹரிச்சந்திர மகாராஜா கதை போட்டு படம் பார்க்கறோம்னு வச்சுங்க. எல்லாரும் பார்க்கிறோம். சிவாஜி கணேசன் நடிச்ச படம் இருக்கு, ஹரிச்சந்திரா படம் பார்க்கிறோம். ஹரிச்சந்திரன்கிற மன்னன் எதற்காக வாழ்ந்தான்? உண்மை சொல்வதற்காக வாழ்ந்தான். அந்த உண்மை சொல்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய போராட்டமா மாறி மனைவி இழக்கிறான், மண்ணை இழக்கிறான், மணிமகுடத்தை இழக்கிறான், மகனை இழக்கிறான். கடைசியில பெத்த புள்ளையே செத்து போய் சுடுகாட்டுக்கு வரும்போது கூட பணம் கொடுக்க முடியாம மனைவி சந்திரமதி புலம்புறான். அவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால் கூட ஹரிச்சந்திரன் ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை, சமரசம் செய்து கொள்ளவில்லை. எதுல சமரசம் செய்து கொள்ளவில்லை? உண்மை பேசுவேன்றதுல இருந்து அவன் மாறவே இல்லை.
இப்போ இந்த நாடகத்தை, இந்த சினிமாவை இப்போ நம்ம எல்லாருமே பார்க்குறோம். காந்தியும் பார்க்குறாரு. இப்போ நமக்கு காந்திக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம படத்தை பார்த்துட்டு படத்தை படமா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடும். அல்லது சிலர் அதுல இருந்து நெகட்டிவ் லேசர் எடுத்துக்குவோம். பாரு, உண்மை பேசினா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது பாரு. அதுக்கு தான் அப்பப்போ பொய்யும் சொல்றது. கொஞ்சம் பொய் சொன்னாதான்ப்பா சரியா இருக்கும், உண்மை சொல்லி பாரு அவன் எவ்வளவு சீரழிதான், அப்படி நெகட்டிவ் மெசேஜை வேணா நம்ம எடுத்துக்குவோம். இந்த காந்தி என்ன பண்றாரு, சின்ன வயசுல ஹரிச்சந்திரா நாடகம், திருவோர நாடகம் பாக்குறாரு. அப்ப தியேட்டர்லாம் கிடையாதுல. நம்பிஜி வந்திருக்கிறாரு, ஒரே நாடு பத்திரிகை எடிட்டர். மேல வாங்க, மேல வாங்க ஜி. ஒரே நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் நம்பி நாராயணன் அவர்கள். காந்தி என்ன பண்றாரு, இனிமே நான் உண்மைதான் பேசுவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அந்த முடிவெடுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அந்த வாழ்க்கை பூரா அதை பின்பற்றணும் அப்படின்றதுல வெறியோடு இருக்கார். சிரவணன் பிதுர் பக்தி அப்படின்னு ஒரு நாடகம். சிரவணன்கிறவன் அவங்க அப்பா அம்மாவை, வயசான அப்பா அம்மா, கண்ணு தெரியாதவங்க, அவங்கள தோல்ல சுமந்துக்கிட்டே போறான், அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் பண்றான். அந்த கதை தெரியும் உங்களுக்கு. தசரதன் வந்து வீட்டுல தப்பா விட்டதுனால சிரவணன் செத்து போறான். அந்த முதிய பெற்றோர்கள் தசரதனுக்கு சாப விடுறாங்க. எங்களுக்கு எப்படி இந்த மாதிரி கொடுமை நேர்ந்ததோ அது மாதிரியான ஒரு கொடுமை நீயும் பிள்ளைய பிரிந்து வாழ வேண்டிய உனக்கு கொடுமை வரும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் ராமனை பிரிந்து போகும்போது அது சிரவணனுடைய அப்பா அம்மா கொடுத்த சாபம். இந்த சிரவணன் நாடகத்தை இப்போ நீங்கள் நானும் பார்க்குறோன்னா நம்மளும் கதையா பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனா நம்ம கிழவனார் என்ன பண்றாரு, சின்ன வயசுல பார்த்துட்டு நானும் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்வேன். ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து அவர் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் முதல்ல பகவத்கீதை வாசிக்கவே ஆரம்பிக்கிறார். அவர் ஏன் பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சது காரணம் சொல்றாரு. என்னை சுற்றி உள்ள கிறிஸ்தவ நண்பர்கள் என்னிடம் பைபிளை கொடுத்து இயேசுநாதரை பற்றி எல்லாம் சொல்லி என்னை மதம் மாறிவிட வேண்டும், கிறிஸ்தவனாக நீ மாறிவிட வேண்டும் என்று பெரிதாக ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள், என்னை வலியுறுத்தினார்கள். நானும் ஏறக்குறைய கிறிஸ்தவனாக மாறிவிடுவது என்று முடிவு செய்திருந்தேன். அவர் சொல்றார், முடிவே எடுத்துட்டு அந்த அளவு. ஆனாலும் என் மனசாட்சி சொல்லியது, நாம் ஏன் பைபிளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் எனது மதத்தில் உள்ள புஸ்தகங்களை நான் ஏதாவது வாசிச்சிருக்கேனா, புனித நூல்களை ஏதாவது ஒன்றாவது வாசித்து புரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறேனா, ஒன்று கூட இல்லாம கிறிஸ்தவம் தான் சிறந்தது நான் ஏன் நினைக்கணும். அப்ப என் மதத்துல உள்ள புத்தகத்தை நான் வாசிச்சு பார்த்துட்டு அதன் மூலமா எனக்கு என்ன தோணுதுன்னு நான் நினைக்கணும்னு நான் கீதை, அது லண்டன்ல அப்ப கீதை கிடைக்கல, தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு தான் அந்த கீதையை வாங்குறாரு. இப்ப இன்னைக்கு உலகமெல்லாம் பகவத்கீதை கிடைக்கும் எல்லா மொழியிலையும். நான் சொல்றது காந்தி இருந்த காலத்துல 19th century வாசிக்கிறாரு. அந்த நம்மளும் கீதை வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு அவங்க அண்ணனுக்கு அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி குஜராத்ல போர்பந்தர்ல இருக்கிற அவங்க அண்ணனுக்கு லெட்டர் எழுதுறாரு. நான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து பிரீமியம் கட்டிட்டு இருக்கேன் குஜராத்ல. நான் இப்ப பகவத்கீதை வாசிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பாதுகாப்பு எல்லாமே இறைவன் கையில தான் இருக்குன்றதை நான் முழுமையா புரிந்து கொண்டேன். இறைவன் கையில தான் இருக்குன்னு முழுமையா புரிந்துகிட்டவனுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எதுக்கு? அதனால அந்த பாலிசியை கேன்சல் பண்ணி லெட்டர் கொடுத்துருங்க, நான் இனிமேல் பிரீமியம் கட்ட மாட்டேங்கிறாரு. பகவத்கீதை வாசிக்கிற எத்தனை பேர் இனிமே இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்ட மாட்டேன், என்னுடைய பாதுகாப்பு இறைவன் கையில் தான், இறைவன் என்னை கூப்பிடறான்னு நான் போறேன், பிறகு என்ன பாதுகாப்பு, லைஃப் இன்சூரன்ஸ் அப்படி யாராவது சொல்லுவோமா? He is a rebel at heart. He is a revolutionary at his heart. rebel at heart எல்லாத்தையும் ஒரு புரட்சி மனப்பான்மையோடு இருக்கிறது. சமுதாயத்துல பெரிய மாற்றம் வரணும்னா தன்னை முதல்ல தீவிரமா மாற்றிக்கொள்வது. அப்படி ஒரு எண்ணம் யாருக்கு வரும்? மதுரைக்கு வரும்போது ஏழை விவசாயிகள் வெறும் கோவணமும் அரையாடையும் துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு ஏதோ வேலை செய்யலாம், அதை பார்க்க he was impressed. அப்போ இத்தனை கோடி மக்கள் இந்த நாட்டுல துணி இல்லாம உடுத்த முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு தேசத்துல நான் மாத்திரம் கோட்டு சூட்டு டையல், அது வரைக்கும் அவர் கோட்டு பேண்ட் தான் போட்டிருந்தாரு, நான் மட்டும் போட்டுக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? அதனால நானும் வெறும் கோவணம் தான் இதுதான் கட்டிக்குவேன், வேஷ்டி மட்டும் தான் கட்டிக்குவேன், மேல ஒரு துண்டு மட்டும் போட்டுக்குவேன், என் நாடு எப்போ வளருதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி he changed his dress. உடனே மாற்றம். தென்னாப்பிரிக்கால ட்ரெயின்ல போறாரு, ஜான் ரஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புத்தகத்தை வாசிக்கிறாரு. அந்த புத்தகத்துக்கு பேர் அன்டு திஸ் லாஸ்ட். அன்டு திஸ் லாஸ்ட்னா கடையனுக்கும் கடைத்தேற்றம். இப்போ நமக்கு பிஜேபியோட சொல்லுவோம் அந்தியோதயான்னு சொல்லுவோம். அந்தியோதயான்னு என்ன?
அந்தியோதயானா கடைசி மனுஷன், சமூக வரிசையில் கடைசியாக உள்ள மனுஷனுக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லா நலன்களும் அவனுக்கு கிடைக்கணும். அதான் அந்தியோதயா. ஆதி அந்தம்னு சொல்றோம்ல, ஆதினா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. நம்ம ஒரு பாட்டுக்கு பாட்டு மாதிரி போட்டி நிகழ்ச்சி நடத்தோம்ல, முடிச்சுட்டு அந்தாதின்னு சொல்லி எல்லாம் நடத்துவோம்ல, அது மாதிரி அந்த கடைசியில் இருக்கிற மனுஷனுக்கு பலன் கிடைக்கணும், நலன் கிடைக்கணும்ன்றது தான் அந்தியோதயான்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் வந்து ஜான் ரஸ்கின் எழுதுன அந்த அன்டு திஸ் லாஸ்ட், அதை வந்து அவருடைய நண்பர் பரிசா கொடுக்குறாரு. இந்த புத்தகத்தை வாசிங்க, ரொம்ப நல்ல புத்தகம்னு அவருடைய நண்பர் கொடுக்குறாரு. ஒரு நூலின் மந்திர சக்தி, தி மேஜிக் ஸ்பெல் ஆஃப் எ புக் அப்படின்னு அதை பத்தி சத்திய சோதனை ஒரு சாப்டர் இருக்கு. அது ஜான் ரஸ்கின் எழுதுன, நானும் வாசிச்சு பார்த்தேன், எனக்கு எதுவுமே புரியல. ஏன்னா அந்த ஆங்கில நடை, அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அது 19ஆம் நூற்றாண்டு ஆங்கிலம் தான். ஆனா காந்தி வந்து அதை தீவிரமா வாசிச்சிருக்காரு. அதை வாசிச்சு 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 அவருக்கு மனசே மாறி, இனிமே வாழ்க்கையில வந்து நம்ம பொருள் சேமிக்க கூடாது, எல்லாரும் ஒண்ணுதான், ஒரு பார்பரும் வக்கீலும் ஒண்ணுதாங்கிறார். ஏன்னா இவர் வக்கீலுங்கிறதுனால எல்லாருமே தங்களது வாழ்வாதாரத்தை அவர்கள் தொழில் மூலமா சம்பாதித்துக் கொள்கிறார்கள் போது, அப்ப தொழில்ல ஏது உயர்வு தாழ்வு? ஒரு வக்கீல் தொழிலும் ஒரு முடி திருத்துகிற தொழிலாளியுடைய தொழிலும் சம அளவுல மதிப்பு வாய்ந்தவைதான். அப்படி பொது நலன்ல தான் தனி நபர் நலன் அடங்கி இருக்கிறது. நாம எல்லாருமே நாம நல்லா இருந்தா போதும் நினைச்சு வேலை செய்யறோம். ஆனா அது சமுதாயத்துல நிறைய முரண்பாடுகளையும் சிக்கல்களையும் நமக்கிடையே ஏற்றத்தாழ்வை உருவாக்குறது. எல்லோருடைய நோக்கமே பொது நலன் தான். அப்படி இருந்தா என்னுடைய நலன்கள் அதுல உறுதியாக நடந்துடும். இதெல்லாம் காந்தி அதுல இருந்து இன்ஃபரன்ஸ் எழுதுறாரு. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன்னா, நம்ம வீட்டுல கொசுவை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம்? கொசுவரை கட்டி தூங்குறோம், கொசுவோட விளையாடுறதுக்குன்னே ஒரு பேட் எல்லாம் வச்சிருக்கோம். என் வீட்டுக்காரிக்கு டெய்லி அதுதான், இந்த ஹாபியே அதுதான், கொசுவோட விளையாடுவாங்க. பேட்டை வச்சு அடிச்சு ஏதோ பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணி, அப்புறம் ஆல் அவுட்டு போடுறோம் இல்லையா, வேற ஏதோ மஸ்கிட்டோ அதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ப்ரொப்பல்லண்ட், குட் நைட்டு, ஆல் அவுட்டு. நம்ம நோக்கம் என்னன்னா, நம்ம வீட்டுல கொசு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுல கொசு இருக்கக்கூடாதுன்னு நடத்துற இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்துல எத்தனை வருஷம் ஆனாலும் வீட்டுல கொசு இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? சென்னையில கொசு இருக்கக்கூடாது. அப்படி முயற்சி பண்ணா நீங்க ஆல் அவுட் வாங்க மாட்டீங்க, நெட்டு கட்ட மாட்டீங்க, பேட் வச்சு விளையாட மாட்டீங்க. சென்னையினுடைய சாக்கடையெல்லாம் ட்ரைனேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம், சென்னையை சுத்தமா வச்சிருப்போம். கொசு வராத ஒரு நகரமாக சென்னை இருக்கு. நீங்க பல நாடுகள்ல கொசு இல்லை. இந்தியாவில தான் அவ்வளவு கொசு இருக்கு. இந்தியாவில கூட இதே சென்னையில ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கொசு இல்லையே. அப்ப சுத்தமா தான் இருந்தது. அப்போ பொது நலன்ல சென்னை முழுக்க கொசு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாச்சுன்னா என் வீட்டுல இருக்காது. என் வீட்டுல தான் கொசு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சா என் வீட்லயே இருக்கும், சென்னை புறாவும். நாம புரிந்து கொள்ள முடியாத ஒரு சின்ன சூட்சுமம் அது. பொது நலன்ல தான் தனிநபர் நலன்கள் அடங்கி இருக்கிறது. இது காந்தி சொல்றாரு. கொசு உதாரணம் நான் சொன்னது, காந்தி சொல்ற பாயிண்ட் அது. ஸோ தி நெக்ஸ்ட் டே he started one phonics settlement. எங்க? தென்னாப்பிரிக்கால ஃபோனிக்ஸ். அதுல என்ன, எல்லாரும் வந்து அதுல அங்கே குடியிருக்கலாம். இந்தியன்ஸ் எல்லாம் யாருன்னா அங்கே வரலாம், வெஸ்டர்னர்ஸ் வர்றதுனால வரலாம். எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும், எல்லாம் கொஞ்சம் விவசாயம் பண்ணணும், அவங்கவுங்க ஆடைகளுக்கான அந்த ராட்டை நூற்றி அவங்க இதை உற்பத்தி பண்ணிக்கணும், பழங்கள்லாம் நாமளே பயிரிடணும். டிபெண்டன்சி இல்லாம ஒரு கூட்டு வாழ்க்கை, கம்யூனிட்டி லைஃப். காலையில பிரார்த்தனை, நம்ம ஈவினிங்ல பிரார்த்தனை, எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். அங்க இருக்கிற இன்மேட்ஸுக்கு வந்து அவங்கவுங்க மத பாடங்கள் நடத்தணும். ஃபோனிக் செட்டில்மெண்ட்ல டால்ஸ்டாய் ஃபார்ம் ஒன்று வச்சிருந்தார், அங்கேயே அதை பண்ணார். கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு கிறிஸ்தவம் சொல்லித்தரணும், முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் பத்தி கீதை இது குரான்லாம் சொல்லித்தரணும், இந்து குழந்தைகளுக்கு இந்து மதத்தை சொல்லித்தரணும். இதுல என்ன காந்திக்கு என்ன சவால் வருதுன்னா, தென்னாப்பிரிக்கால அந்த காலத்துல இந்து மதத்தை பத்தி சொல்லித்தரதுக்கு புஸ்தகங்களே கிடைக்கல, புக் இல்லை, பைபிளும் குரானும் இருக்கு. அதனால அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. இந்துக்களுக்கு இல்லைன்றதுக்கா இவரே புஸ்தகம் எழுதுறாரு. இவருக்கு தெரிஞ்ச என்ன அவர் எழுதுறாரு, எனக்கு தெரிந்த இந்து மத சாஸ்திரங்களை வைத்துக்கொண்டு எனது சின்ன அறிவுக்கு எட்டிய அளவுல குழந்தைகளுக்கு தானே அவங்க அளவுக்கு நான் புத்தகம் எழுதினேன், அதை வச்சு அவங்க பாட புஸ்தகம் வச்சு படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒன்றை பார்த்த உடனே மாற்றம், தனது தவறுகளை வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிற தன்மை.
இன்னைக்கு நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. காந்தியோடைய அந்த வார்தா ஆசிரமம்னு ஒன்று மகாராஷ்டிரால, குஜராத்தில் மகாராஷ்டிரால இருக்கு. அந்த காலத்துல எல்லாமே மகாராஷ்டிரா. காந்தி ஆசிரமத்துக்குள்ள அவருடைய ரூமுக்கு கதவு கிடையாது. பல பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கும். நீங்க 24 மணி நேரமும் இந்த கல்லூரி என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டே இருக்கலாம். அந்த ரூமுக்கு உள்ள போகணும்னா தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்து பேசணும். இஷ்டத்துக்கு போய் பேச என்ன மிஸ்டர் காந்தி எப்படி இருக்கீங்களாம் கேட்க முடியாது. ஆனால் ரூமுக்கு வெளியில இருந்து கதவு பெருசு, கதவே இல்லைங்கிறதுனால அந்த ரூமுக்கு சுவரும் இல்லை. அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். காந்தி படுத்திருக்காரு, காந்தி ராட்டை நோக்குறாரு, காந்தி புத்தகம் வாசிக்கிறாரு, காந்தி எழுதுறாரு, காந்தி பார்க்க வெளியில பாத்ரூம் போயிருக்காரு, குளிச்சுட்டு இருக்காரு, அவர் துணிகளை அவரே துவைச்சிட்டு இருக்காரு. அப்படி 24 மணி நேரமும் கதவே வச்சுக்காம தன்னை யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு வாழ்ந்த அவர் லைஃப்ல ரகசியமே கிடையாது. இப்போ நம்ம கட்சியில பார்க்குறோம். நானும் நம்பிஜியும் போன உடனே நீங்க 4 பேர் நம்ம சேர்ந்து தான் நம்பி ஒரு நிமிஷம் வாங்க தனியாக போய் பேசு. என்ன தனியா என்ன அப்படின்னு பேசி கட்சியை வளர்த்துட்டோம். என்ன அப்படின்னு ரகசியம் இருக்கு? கதவு முடிக்கிறது அதெல்லாம் பண்றோம்ல. அவர் லைஃப்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. டிரான்ஸ்பரண்ட், தி மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் மேன், ஈவன் இன் ட்ரெஸ்ஸிங் டிரான்ஸ்பரன்சி தான் எல்லாம். அப்படியே தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்ட ஒருத்தர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனால இன்னொரு மனுஷனை இன்ஸ்பயர் பண்ண முடியுமா? காந்தி சொன்னார்ன்றதுனால, காந்தி ஒரு கால் கொடுத்துட்டார்ன்றதுனால எவ்வளவு இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வேலையை திறந்துட்டு வந்தாங்க. ஜேசி குமரப்பான்னு ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட், அவரு அமெரிக்கால போய் ஆடிட்டர் படித்தவர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவரு குஜராத்தினுடைய ஃபெமைன் பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. அதை காந்திகிட்ட காமிக்கணும் வர்றாரு. அவர் காந்தி யாருன்னே தெரியல அவருக்கு. ஐ ஹவ் காட் அன் அப்பாயின்மெண்ட் வித் மிஸ்டர் காந்தி அப்படின்னு சொல்றாரு. இவர் காந்தியை வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்காரு. அங்க நம்ம ஆளு ஏதோ மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இருக்குது. அப்ப அவர் கேட்கிறாரு, யுவர் அப்பாயின்மெண்ட் இஸ் பை 11 o'clock, யூ ஆர் டூ ஏர்லி, ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. ஓகேன்னு வெயிட் பண்றாரு. கடைசியா 11 மணிக்கு அவரே வந்து, வாங்க நான் தான் காந்தி, வாங்க பேசலாம் அப்படின்னு. அவர் பெரிய ஆச்சரியம், நீங்களா என்னங்க வெறும் வேட்டியை மட்டும் கட்டிட்டு சட்டை இல்லாம? அவர் எல்லாம் கோட்டு சூட் எல்லாம் போட்டுருக்கிறாரு. அமெரிக்கால போய் ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிற லேசா. இன்னைக்கு 2022 ஒருத்தன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகுறானாலே அது எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு ஈஸியா பாஸ் பண்ண முடியாது சிஏ. நான் சொல்றது 1800s. thoroughly he was impressed by Gandhi. The next day he became Gandhian. அவர் போய் ஒரு டெய்லர்கிட்ட போய், நான் இனிமேல் பேண்ட் சட்டையெல்லாம் போட மாட்டேன், வேஷ்டி தான் கட்டுவேன், எனக்கு அளவு எடு அப்படிங்கிறாரு. குமரப்பா டெய்லர் சொல்றான், வேஷ்டிக்கெல்லாம் அளவு இல்லைங்க, 4 முழம் 8 முழம் அவ்வளவுதான், உங்களுக்கு எது வேணும் வாங்கி கட்டிங்க. எல்லாருக்கும் ஒரே வேஷ்டி யாரு கேட்கிறாரு? ஆமா, எல்லாருக்கும் ஒரே வேஷ்டி. அது எப்படி கரெக்டா ஃபிட் ஆகும்? நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சு கட்டிக்கணும். அப்போ ஒரு தமிழர் தான் அவர், ஜேசி குமரப்பா. எங்க ஊர்ல தான் இருந்தார், டீகல்லுப்பட்டியில, மதுரை பக்கம். கடைசி காலத்துல அங்கதான் அவருக்கு இறந்தவர். ஒரு தமிழனா பிறந்தவனுக்கு வேஷ்டி ஒரே சைஸ் தான், யார் வேணாலும் வேஷ்டி கட்டலாம், அதுக்கு தனியா கஸ்டமைஸ் பண்ண முடியாதுன்றது அவருக்கு தெரியல. ஆனா ஹி பிகேம் காந்தி. அவ்வளவு பெரிய எக்கனாமிஸ்ட் அவர். ஜெயபிரகாஷ் நாராயணன் காந்தியவாதி. வினோபா ஸ்காலர், எவ்வளவு பெரிய ஸ்காலர் வினோபா. அத்தனை சாஸ்திரங்களே அத்துப்படி அவர். பெரிய ஆன்மீகவாதி. அவரு காந்தியால இம்ப்ரெஸ் ஆகி எங்க போறாரு. அவர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்றது. வினோபா ஆச்சாரமான பிராமண குடும்பத்துல பிறந்தவர். ஒரு பிராமண குடும்பத்துல இருந்து வந்த பையனை, அவ்வளவு பெரிய ஸ்காலரை, டாய்லெட் கிளீன் பண்ணு. அந்த மனுஷன் பாருங்க, காந்தி சொல்லிட்டாருன்னு ரெகுலரா டாய்லெட் கிளீனிங் தான் அவருக்கு வேலையை. எல்லா பொது கழிவறையும் சுத்தம் பண்ணி மற்றவங்க யூஸ் பண்ற டாய்லெட்டை கிளீன் பண்றது. ஜெயபிரகாஷ் நாராயணன் எவ்வளவு பெரிய லீடர். நீங்க ஜவஹர்லால் நேருவே கூட சாதாரண ஆள் கிடையாது. நமக்கு நேரு நீங்க நிறைய விமர்சனம் பண்றோம். நீங்க அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எடுத்து பாருங்க. நான் நிறைய டெலிவிஷன் டிபேட்ஸ்ல எல்லாம் டாக்டர்ஜி சொன்னாரு, குருஜி சொன்னாரு கூட சொல்றது இல்லை, நேரு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லுவேன். ஏன்னா இருந்தாலும் அவ்வளவு சொல்லியிருக்கிறார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியால, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரியில. ஒரு 20-30% இந்துத்துவா இருக்கும். கும்பமேளால பிரிட்டிஷ்காரன் ஒரு பேரிகார்டு போட்டு தடுத்துட்டான்.
இந்த ஆற்றுல குளிக்க கூடாதுங்கிறான். கும்பமேளாவுக்கு குளிக்கிறதுக்கு தடை. அலகாபாத்னு நினைக்கிறேன், அலகாபாத்தில் கும்பமேளா. இன்னும் அந்த ஃபோட்டோ இருக்கு, நீங்கள் அந்த நேருவோட ஆர்கிவ்ஸில் கிடைக்கும். இவ்வளோ பெருசுக்கு சவுக்கு கட்டை வச்சு பேரிகார்டு மாதிரி கட்டியிருக்கான். அது மேலே ஏறி தாவுறாரு. ஏன் ஆறு, ஏன் கும்பமேளா, எங்கள் நாட்டு திருவிழா, எங்கள் ஆற்றுல குளிக்கிறத நீ எப்படி தடை பண்ணலாம் அப்படின்னு ஏறி குதிச்சு போய் குளிக்கிறாரு. மக்களையும் கூட்டிகிட்டு போய் கும்பமேளாவில் குளிக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்படி அவருக்கும் பெரிய ஒரு இது இருக்கு. சர்தார் பட்டேல், தமிழ்நாட்டில் ராஜாஜி, காமராஜர், இப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் they were deeply impressed, inspired by காந்தி. சும்மா ஒரு ஏமாத்துற ஆளு, பொய் சொல்ற ஆளு, அவர் ஏதோ உள்நோக்கத்தோட அரசியல் இருக்கிற ஆளெல்லாம் இவ்வளவு பேர் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? இவ்வளவு பேரை பொது வாழ்க்கையில ஈடுபடுத்த முடியுமா? ஒவ்வொரு ஊர்லயும் போனா தி பெஸ்ட் பீப்புள் யாரோ அவங்கெல்லாம் காந்தியனா இருப்பாங்க. இப்ப மதுரை, நான் மதுரையிலேயே நம்பர் 1 அட்வொகேட், நிறைய வழக்குகள் வச்சு லட்ச லட்சமா சம்பாதிச்சவர் வைத்தியநாதையர். அதுக்கப்புறம் நம்பர் 1 பர்சன் சௌராஷ்டிரா கம்யூனிட்டில இருந்து என்எம்ஆர் சுப்புராமன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தொழிலதிபர். இவங்களாம் ரொம்ப டாப் மோஸ்ட் பீப்புள். என்எம்ஆர் சுப்புராமனுக்குலாம் அவர் சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அவரோட வீடெல்லாம் பெரிய பெரிய பங்களாவா இருக்கும். அன்னைக்கே அவங்கள ஒர்க்ல இன்வால்வ் பண்ணுவார். ஹரிஜன் சேவக் சங் தலைவர் நீ தான், சேரிகளுக்கு போ, சேரியில் போய் என்ன பண்ணணும், நீயும் உன் பொண்டாட்டி எல்லாரும் இங்கே போகணும். அந்த ஹரிஜன குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் முடி வெட்டி விடணும், தலை குளிச்சு விடணும், சோப் போட்டு அவங்கள சுத்தம் பண்ணணும், அவங்கள நகை வெட்ட சொல்லணும், அவங்க ஏரியாவை சுத்தம் பண்ணணும், அவங்களுக்கு சுகாதாரத்தோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூல் வச்சு அவங்கள படிக்க வைக்கணும். அந்த குழந்தைகளை ஹரிஜன முன்னேற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அரசியல் விடுதலை என்பது சமூக விடுதலையோடும் சேர்ந்தது, சமூக முன்னேற்றத்துடனும் சேர்ந்தது என்பதை காந்தி தனது செயல்களால் கொண்டு போனார். காந்திக்கு முந்தி பெண்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறதுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. விதிவிலக்கா குயில் இருந்தாங்க அவங்க, அதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் 1-2 எக்ஸப்ஷன். ஒரு போர்கள் வரும்போது ஒரு மாஸ் மூவ்மெண்ட்ல பெண்கள் கிடையாது. நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, 1922ல 22-23ல தமிழ்நாட்டில் அப்போ மொத்தமே 7-8 மாவட்டங்கள் தான். ஒரு மாவட்டம்னாலே பெருசா இருக்கும். மதுரை இருக்கும், அதுக்கப்புறம் திருநெல்வேலி இருக்கும், அதுக்கப்புறம் திருச்சி வரும், அப்புறம் சேலம் வரும், அவ்வளவுதான். மதுரைன்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே மதுரை தான். விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாடு வரைக்கும் மதுரை தான். அப்படி 8-9 மாவட்டம். அப்போ கோயம்புத்தூர் மாவட்டம். அப்ப இருக்கிற கோயம்புத்தூருங்கிறது கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, ஊட்டியே கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த காலத்துல. அதுல கள்ளுக்கடைகளை ஏலம் விடுறாங்க வெள்ளக்கார கவர்மெண்ட். அந்த கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், கோயம்புத்தூர் கலெக்டர் அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாரு. கோவை மாவட்டத்தில் கள்ளுக்கடை ஏலம் எடுப்பதற்கான லைசன்ஸை நான் திரும்பி கவர்மெண்ட்டுக்கே சரண்டர் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே காங்கிரஸ் கட்சி காந்தி நடத்தின கள்ளுக்கடை மறியல் போராட்டத்துக்கு அப்புறம் இங்கே கள்ளுக்கடை ஏலம் எடுக்க யாருமே முன்வரவில்லை. அதனால அந்த லைசன்ஸ் நான் திருப்பி அனுப்பிச்சிட்டார். 1922ல் ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கள்ளுக்கடை நடத்துறதுக்கு ஒருத்தர் கூட தயாராக இல்லை, ஏலம் எடுக்க ஆள் இல்லை. வந்ததை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சரியா 100 வருஷம் ஆகுது, 2022. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எத்தனை டாஸ்மாக் இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு யாராவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குடிக்க ஆளே இல்லாதால் டாஸ்மாக் கடைகள்லாம் மூடிடலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி ஏதாவது ஒரு நோட் போட்டு அனுப்புவாரா? அப்போ காந்திஸ் மூவ்மெண்ட் வாஸ் தட் மச் பவர்ஃபுல். இப்போ பிஜேபியில இருந்து நம்ம டாஸ்மாக் மூடுன்னு போராட்டம் நடத்துறோம். என்ன நடத்துறோம்? கடையை மூடுன்னு அரசாங்கத்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்துறோம். We are fixing the responsibility on the state government. காந்தி நடத்தின கள்ளுக்கடை மறியல் போராட்டம் கள்ளுக்கடை நடத்துறவனை மூடுன்னு சொல்ற போராட்டம் இல்லை, குடிக்க போறவனை குடிக்காதன்னு சொல்ற போராட்டம். மறிச்சுக்குவாங்க. அவன் குடி வெறியில இருப்பான். பொம்பளை பிள்ளைங்களாம் போய் மறிச்சுக்கிறோம், அடிப்பான், திட்டுவான், சில பேர் காரி துப்புவான், நீ தான் காப்பாற்ற போறியாம்மா, என்ன அவமானம் படுத்திக்க, உன்னை குடிக்க விட மாட்டோம், கல்லு குடிக்கிறது எப்படி தப்பு அப்படின்னு அவனுக்கு புரிய வைப்பாங்க. அப்படியே கொஞ்சமா குறையும் சேல்ஸ். கடை நடந்துகிட்டு இருக்கும் ஜம்முன்னு. குடிக்க ஆள் இல்லாம செஞ்சா நடத்த ஆள் இருக்காது அப்படிங்கிறது தான் காந்தி சொல்லுகிற வார்த்தை. நீ குடிக்க தயாரா இருக்கிற வரைக்கும் அவன் நடத்த ஆள் இருப்பான். நீ மூடிட்டேன்னா அவன் பிளாக் மார்க்கெட்ல வைப்பான் இல்லையா?
அதனால இந்த மனமாற்றம் சமுதாயத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் காந்தி அவ்வளவு முயற்சி பண்றார். அவர் எடுத்த போராட்டங்கள் பல போராட்டங்கள் வெற்றி தான். காந்தி அணுகுமுறை என்ன? அகிம்சைனா கூட என்ன? நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அகிம்சைனா அதாவது கம்பு எடுக்காத, துப்பாக்கி எடுக்காத, ஒருத்தன் அடிச்சா அடி வாங்கிக்கோ, திருப்பி அடிக்காத, கோழையா வீட்லயே பதுங்கிட்டே இரு, அப்படி இல்லை. அந்த அகிம்சை காந்தி சொல்லலை. காந்தி சொல்றாரு, நீங்க அகிம்சையில பின்பற்றவன் தான் ரொம்ப பெரிய வீரனா இருக்கணும் அப்படிங்கிறார். பூனைகள் எல்லாம் ஒரு மாநாடு நடத்தி, எலிகள் எல்லாம் ஒரு மாநாடு நடத்தி, நாங்கள் இந்த பூனையை மன்னித்து விட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டா அது எப்படி கோழைத்தனமா இருக்குமோ, அது மாதிரி அகிம்சைன்ற பேர்ல கோழைத்தனமா எதுவும் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் ஃபைட் தி ஈவில். ஒரு அநியாயம் நடக்கிறப்போ, சமூக அநீதி நடக்கிறப்போ யூ ஷுட் ஃபைட். அதுக்கு பயந்துக்கிட்டு ஜெயிலில் போடுவான், அடிச்சிருவான்னு பயந்துக்கிட்டு போராடாமல் இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஃபைட். ஆனால் அந்த ஃபைட்டு நான் வயலண்ட் மெத்தட்ல இருக்கும். ஏன்னா நீ தீமையை எதிர்த்து தான் போராடுகிறாயே தவிர அந்த தீயவனை எதிர்த்து போராட்டம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ரேபிஸ்ட் இருக்கான், கற்பழிச்சிடறான், அவனை கொன்று போற்றுவதன் மூலமாக இனிமேல் கற்பழிப்பே நடக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை. கற்பழிப்பு என்பது வேறு, பாலியல் பலாத்காரம் என்பது வேறு, அதை செய்த மனிதன் என்பது வேறு. அது மாதிரி தீமையை ஒழிக்கிறேன்ற பேர்ல தீயவன்னு நம்ம நினைக்கிற எல்லாரையும் ஒழிச்சுறது இல்லை இந்த போராட்டம். நம்ம நோக்கம் அந்த தீமை இருக்கக்கூடாது. ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்தியாவை ஆட்சி செய்கிறதுக்கு ஆங்கிலேயன் காரணம் இல்லை, நாம தான் காரணம். ஒரே ஒரு மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது. இந்தியர்கள் ஆங்கிலேய ஆட்சியை விரும்பவில்லை என்று நாம் முடிவெடுத்து விட்டால் ஒரு மணி நேரம் கூட இந்த அரசாங்கம் தாக்கு பிடிக்காது. அவனா பொட்டியை கட்டு போயிடுவான். நீ அப்படி நினைக்கல, நீ தான் விரும்பி அவனை வச்சிருக்கீங்க. அதனால நீ ஃபைட் பண்ணணுங்கிறது தான் காந்தியின் அப்ரோச். காந்தி அரசியலில் ஈடுபட்ட ஒரு காலம் என்பது ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமா முதிர்ச்சி பெற ஆரம்பித்த காலம். இந்த சப்ஜெக்ட் என்னோட திருநாவுக்கரசு நல்லா பேசுவார். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறார். கொஞ்சம் முதிர்ச்சி பெற்ற காலம். நீங்க மன்னர்கள் ஆட்சியில ஒரு அநீதி நடந்துச்சுன்னா உடனே படைகளை திரட்டணும், ஆயுதங்களை குவிக்கணும், படையெடுத்துட்டு போய் அந்த கோட்டைகளை கைப்பற்றணும், எதிரி நாட்டு பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கணும். இதுதான் அந்த ஸ்டைல். நாம் எதிரியை வென்று விட்டோம் என்பதற்கு அதுதான் அடையாளம். சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைச்சார்னு படிக்கிறோம். சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னா என்ன செய்வாரு? அவர் ஒரு 20 வயது இளைஞனா இருக்கிறாரு. அப்படி பார்ப்பாரு சிவாஜியோடைய தோற்றம், அவருடைய பொலிவு, அவருடைய இன்ஸ்பிரேஷன், அவருடைய உணர்வு, அதெல்லாம் பார்த்து அப்படியே கவரப்படுவான். என்ன சொன்னாலும் கேட்டுருவான். அங்கிட்டு 2 மலைவாழ் மக்கள் 10 பேரை சேர்ப்பாரு சிவாஜி. இப்படி ஒரு 200 பேரை சேர்ப்பாரு. அவங்களே ஆயுதங்களை தயார் பண்ணிக்குவாங்க. அருவா, கத்தி, ஈட்டி எல்லாம் தயார் பண்ணுவாங்க. போய் ராத்திரில போய் ஒரு கோட்டையை ஆட்டி, அங்கே முஸ்லீம் கொடி பறக்கும், அதை இறக்கிட்டு காவி கொடி ஏற்று மறுநாள் அந்த கோட்டை சிவாஜி வசம் ஆகிறது. அப்படி ஒரு 50 கோட்டையை சுற்றி அந்த ஏரியாவில் பிடிச்சாச்சுன்னா ஒரு 2000-3000 ஏக்கர் 2000-3000 ஹெக்டேர் இருக்கிற அளவுக்கு ஒரு நிலப்பரப்பு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நான் இந்து சாம்ராஜ்யம் அமைக்கிறேன். அப்போ அங்கே உள்ள கிராமங்கள் எல்லாம் சிவாஜி கட்டுப்பாட்டில் வந்துடும், இந்து ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் வந்துடும். அப்படிதானே? இதானே சிவாஜி பண்ணாரு, இந்து சாம்ராஜ்யம் அமைச்சார். இது எப்போ? 16th century. இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இந்தியாவில் ஒரு இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும். எப்படி அமைக்கிறது? கமலாலயத்தில் உட்கார்ந்து ஆயுதங்கள்லாம் தயார் செஞ்சு இந்து சாம்ராஜ்யம் அமைக்க முடியுமா? ஜனநாயகம் அதை பண்ண முடியாது. அப்போ இன்னைக்கு அதை செய்ய வேண்டிய ஸ்டைல் வேற இல்லையா? ஜனநாயக ரீதியா எல்லாம் பண்ணணும். காந்தி வரும்போது ஜனநாயகம் வந்துருச்சு. ஜனநாயகத்தோட பவர் ஆஃப் டெமோக்ரஸியை தெரிந்து கொண்ட பல இந்திய அரசியல் தலைவர்கள் அநேகமாக காந்தி முதன்மையானவர்கள் கூட நினைப்பேன். அவருக்கு தான் அந்த பவர் தெரிஞ்சிருக்கு. பவர் ஆஃப் பீப்புள்ஸ் பவர். மக்கள் சக்திக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும். முன்னால எல்லாம் பவர் எங்க இருந்து வருது அப்படின்னா, அதிகாரம் என்பது மேலிருந்து கீழ் வரும் அப்படிங்கிறது தான் பழைய ஸ்கூல் ஆஃப் தாட். பழைய தியரி எல்லாமே அப்படிதான். கம்யூனிஸ்டுகள் நம்புற தியரி அதுதான். பவர் இஸ் born அவுட் ஆஃப் தி பேரல்ஸ் ஆஃப் தி கன் அப்படின்னு மாசேத்துங் சொல்லியிருக்காரு. துப்பாக்கியின் குழல் நுனியிலிருந்து அதிகாரம் பிறக்கிறது. கையில கன் வச்சுக்கோ, அப்புறம் பூரா பவர் வாங்கிட்டு தான். அதிகாரம் அங்கேதான் பிறக்குது.
மேல இருந்தா வருது. ஆனா காந்தி என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, பவர் வந்து இந்த மாதிரி மோனோலித்திக்கல் கிடையாது, மேல இருந்து வரக்கூடிய ஒரு ஒற்றை தன்மை உள்ளது கிடையாது. பவர்ங்கிறது கீழே இருந்து மேல போறது. மக்கள்கிட்ட இருந்து தான் ஆட்சியாளர்களுக்கு பவர் போகுதே தவிர ஆட்சியாளர்ல இருந்துலாம் மக்களுக்கு பவர் வராது. இது புளூரலிஸ்டிக். அப்போ எதெல்லாம் பவர்? இப்ப நான் என் வீட்டுல நான் வந்து ரேஷன் கார்டுல போட்டிருக்கேன் குடும்ப தலைவன் அப்படின்னா ராம ஸ்ரீனிவாசன் என் பேரு போட்டிருக்கேன். எங்க வீட்டுல நான் தான் தலைவர். நான் எப்படி தலைவரா இருக்கேன்? என்னுடைய அதிகாரம் எங்கிருந்து வருகிறது, என் வார்த்தைக்கு எங்கிருந்து மரியாதை வருதுன்னா, என் மனைவி இவர் நம்ம புருஷன் அப்படின்னு நினைச்சு வீட்டுக்காரர் சொல்றதை கேட்போம். 1000 தான் இருந்தாலும் புருஷன் இல்லையா, அவரை மீறி நம்ம செஞ்சா அது நல்லாவா இருக்கு அப்படின்ற எண்ணம் என் மனைவிக்கு இல்லைன்னா என் மனைவி மேல எனக்கு என்ன அதிகாரம் இருக்கும்? என் பிள்ளைக்கு தந்தைங்கிறவர் முக்கியமானவர், தாய் தகப்பன் முக்கியம். பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் பிள்ளைங்களுடைய கடமை. அதுதான் பேசிக் எத்திக்ஸ். அப்பா சொன்னாரு கேட்டுக்குவோம் அப்படின்னு என் பிள்ளைகள் நினைக்கலைன்னா எனக்கு பவர் எங்கிருந்து வரும்? அப்போ ஒரு குடும்பத் தலைவனுக்கு இருக்கிற அதிகாரம் என்பது அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்வது, அவரை மரியாதை செலுத்துவது, அவர் வார்த்தைகளை மதிப்பது, தங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அவர் சொல்லிவிட்டாரே என்பதற்காக செய்வது, இதுதானே அதிகாரம். என் மனைவி ஒரு நாளைக்கு என்ன பெருசா அதிகாரம் தூளுக்கு பறக்குது, என்ன விஷயம், அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, தெரிஞ்சிருப்பாரு. அப்புறம் நான் எங்க போய் முட்டிக்கிறது? இப்ப பல வீடுகள் அப்படித்தான் நடக்குது. என் புள்ள நான் என்ன சொன்னாலும் கேட்கல, நான் எங்க போய் சொல்லுவேன்? எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதே மாதிரிதான் ஒரு ஆட்சியாளனுக்கு எங்க இருந்து அவனுக்கு பவர் வருது? மக்கள் கட்டுற டாக்ஸ். நீங்க வரி செலுத்தாம ஒரு அரசாங்கத்துக்கான அதிகாரம் எங்க இருந்து வரும்? நீ கட்டுற டாக்ஸ்ல இருந்து அவனுக்கு பவர் வருது. நீ பண்ற சர்வீஸ், எவ்வளவு பேர் அரசு துறையில, காவல்துறையில, இராணுவத்துல நம்ம போய் பணியாற்றுறோம். அவன் சம்பளம் தர, அது வேற விஷயம். நம்முடைய சேவை. யாருமே தமிழ்நாட்டுல அரசு வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாரும் விவசாயம் பார்ப்போம், யாராருக்கு என்ன தெரியுதோ பண்ணுவோம், எப்படியோ பொழைச்சுக்குவோம்னு 7-8 லட்சம் பேர் அரசு இருக்காங்களா, எல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பவர் எங்கேருந்து வரும்? எல்லாம் ரிசைன், ஒரே நாள்ல மாஸ் ரிசைன். கற்பனை பண்ணி பாருங்க. அத்தனை பேர் ராஜினாமா பண்றாங்க. அரசு சேவையில் இருக்க மாட்டோம். அப்புறம் என்ன செய்வீங்க? சாப்பிடுறது, அது ஏதோ எங்க பட்டிங்கிறத கூட பார்த்துக்குவோம். விவசாயம் பண்றோம், மாடு வளர்க்குறோம், சாணி எழுறோம், என்னமோ சொல்றான். பொழைச்சிக்கலாம், கஷ்டம் கிடையாது. கவர்மெண்ட் சம்பளம் தான் வாங்கி பழகின அவசியம் இல்லை. அரசாங்கம் எப்படி இயங்கும்? மறுநாளே கொலாப்ஸ் ஆயிடும். நாம வச்சிருக்கிற அந்த ராஜ விசுவாசம், ஆட்சியாளர் மீது நமக்கு இருக்கிற மரியாதை, நமக்கு இருக்கிற பயம், நாம செய்யற சேவை, நாம கட்டுற டாக்ஸ், நாம ராணுவத்துல போய் செய்கிற பணி, இதெல்லாம் சேர்ந்துதான் சட்டத்தை மதிக்கிறது. இப்ப சென்னையில திடீர்னு ஒரு ரோட ஒன் வேன்னு அறிவிக்கிறாங்களா சார்? இது ஒன்வேயாக ஒரு வழிப்பாதையாக மாற்றப்படுகிறது. தினசரி அந்த ரோட்ல 20,000 பேர் போறான். 20,000 பேருமே இது ஒரு வழிப்பாதை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்க வந்து வண்டி ஓட்டுங்க. என்ன ஒரு வழிப்பாதை ஆகும்? நீ போட்டுக்கப்பா, கார்பரேஷன் கமிஷனர் போட்டுக்க, போலீஸ் கமிஷனர். நான் மதிக்க மாட்டேன், நான் மீறி தான் போவேன். ஹெல்மெட் போடுங்கன்னு சட்டம் வருது. சென்னையில வாகன ஓட்டிகள் 5 லட்சம் பேர் டெய்லி வாகனம் ஓட்டான்னு வச்சுக்கோங்க உத்தேசமா. அதுல ஒரு 5,000 பேர் ஹெல்மெட் போடாம இருந்தாங்கன்னா ஸ்பாட் ஃபைன் போடலாம். 5 லட்சம் பேருமே ஹெல்மெட் போடல, எத்தனை டிராபிக் சர்ஜென்ட் வச்சு எத்தனை பேருக்கு நீ ஃபைன் போடுவேன்? எல்லாருமே சட்டத்தை மீறணும்னு டெக்ளேர் பண்ணியே மீறுறது. எத்தனை பேரை கைது பண்ணுவேன்? எத்தனை நாளைக்கு கைது பண்ணுவேன்? அப்ப சட்டத்தை நம்ம மதிக்கிறோம் இல்ல, அதுவே அரசாங்கத்துக்கு பவர். அப்ப காந்தி என்ன சொல்றாரு? காந்தி அணுகுமுறை அஹிம்சைன்னு என்னன்னா, நீ எதிரிய வந்து கல்லால் அடிக்கிறதுக்காக கல்லு தேடினா அவன் கம்பால் அடிப்பான். நீ எதிரிய கம்பால் அடிக்கணும்னு முடிச்சுன்னா அவன் எதிரி உடனே கத்தியால் அடிப்பான். கம்பு ஜெயிக்குமா கத்தி ஜெயிக்குமா? எது ஜெயிக்கும்? கத்தி தான் ஜெயிக்கும். நீ எதிரிய கத்தியால் அடிக்கணும்னு நினைச்சு கத்தியை தூக்கிட்டு வாழை தூக்கிட்டு ஓடனேன்னா அவன் துப்பாக்கியால சொல்லுவான். நீ அறுவாளை தூக்கிட்டு ஓடுறதுக்கு முன்னாலே அவன் எங்கேயாவது சுட்டுருவாங்க. நீ துப்பாக்கி எடுத்தீங்கன்னா அவன் பீரங்கி எடுப்பான். ஏன்னா
ஸ்டேட் வயலன்ஸ் இஸ் பிக்கர் வயலன்ஸ். நீங்க இண்டிவிஜுவல் வயலன்ஸ், ஆர்கனைசேஷனல் வயலன்ஸ், ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ் எல்லாம் விட எல்லாத்தையும் விட உயர்ந்த வயலன்ஸ் எது? ஸ்டேட் வயலன்ஸ். அரசு பயங்கரவாதம், அரசு வன்முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னால் நம்ம நிற்க முடியாது. அரசாங்க கோழி முட்டை அம்மியை கூட உடைக்குமா? கோழி முட்டை தான் எப்படி அந்த அம்மியை உடைச்சிடும். ஏன்னா அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு வன்முறையை கையில் எடுத்தீங்கன்னா. நான் கேட்கிறேன், காந்தி அகிம்சையை பின்பற்றினார், நாம ஜெயிக்கல, நாம தேவையில்லாம அகிம்சை வழியில போயிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு நான் ஒரு எதிரி கேள்வி வைக்கிறேன். வன்முறை மூலமாக, ஆயுதமேந்திய போராட்டத்தின் மூலமாக ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்த யார் ஜெயிச்சிருக்காங்க உலக வரலாற்றில் சொல்லுங்க. இந்த 100-200 வருஷத்துக்குள்ள சொல்லுங்க. பாலஸ்தீனத்துல அவன் ஜெயிச்சிட்டானா? இஸ்ரேலை ஜெயித்து பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்மி வச்சு தான் ஜெயிச்சிட்டானா? காஷ்மீர்ல இருக்கிற டெரரிஸ்ட்லாம் ஜெயிச்சிட்டானா? இந்தியாவில் இருக்கிற மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள்லாம் நேபாளில இருந்து இந்த பசுபதிநாதர் கோயில்ல இருந்து திருப்பதி வரைக்கும் ரெட் காரிடார்பாங்க. திருப்பதி எங்கே இருக்குன்னு இந்தியன் மேப்ல பாத்துக்கங்க. நீ அதுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா மேல நேபாளில் பசுபதி கோயில் வரும். பசுபதி டு திருப்பதி, இதுக்கு பேரு ரெட் காரிடார். பூரா மாவோயிஸ்ட் வயலன்ஸ், இடது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம். கிட்டத்தட்ட 100-120 மாவட்டங்கள்ல லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம் இருந்தது. அமித்ஷான்னு ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்தார். இன்னைக்கு வெறும் 25 போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிசம். ஏன்? நீ வயலண்ட், பட் நாங்க அதை விட வயலண்ட். ஸ்டேட் வயலன்ஸ். பக்கத்துல இலங்கையில பிரபாகரன் எல்டிடி ஜெயிச்சிட்டாரா? தனியில வாங்கிட்டாரா? இப்போ நான் வயலன்ஸ், அகிம்சை தப்பு அப்படின்னா அதுக்கு மாறாக நாம ஏதோ பெருசா வீரம்னு பேசுறமே, அது ஜெயிச்சிருக்கான்னு கேட்கிறேன். எங்க ஜெயிச்சிருக்கு? பல பேர் நேதாஜி வழிதான் சிறந்தது, காந்தி வழி தப்பு. நேதாஜி ஜெயிச்சாரான்னு சொல்லுங்க. கியூபா நாடே இல்லைங்க, அது நாடே இல்லை. அங்க போராடுறது கூட ஆள் இல்லைங்க. அங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ரஷ்யால ஜார் மன்னர்களை எடுத்து லெனின் பண்ணாருன்னா, லெனின் அதுக்கு முன்னால he prepared the people. நம்ம இந்த சக்தி கேந்திரம் போட்டு வேலை செய்யற மாதிரி அங்க சின்ன 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 செல்ஸ் வச்சு அதை ஒரே நாள்ல மக்கள் கிளர்ச்சியா மாத்தினாங்க. அங்கேயுமே மக்கள் போராட்டம் தான் ஜெயிச்சது. அது மாதிரி ஒரு வயலண்ட் ஸ்ட்ரகிள்குள்ள போக போக அரசாங்கமும் வயலண்டா மாறும். அப்போ உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு பவர் இல்லாம செய்யணுமா? காந்தி என்ன சொல்றாரு? வரி கட்டாத, ஆங்கில ஆட்சிக்கு வரி கட்டாத, அவ்வளவுதான், நீ ஒண்ணுமே செய்யாதப்பா. அவன் ஒரு சட்டம் போடுறான், அந்த சட்டத்தை மதிக்காத, வயலேஷன் ஆஃப் லா, சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ். அதான் உப்பு காய்ச்சறது. உப்பு காய்ச்ச கூடாதுன்னு சட்டம் போடுறான். உப்பு எங்க சென்டிமெண்ட், சோத்துல போடுற உப்புக்கு நீ எப்படி வரி போடலாம்? அந்த சட்டத்தை மீறுவேன்ட்டு போறாரு. இன்னும் எவ்வளவு பெரிய போராட்டம் உப்பு சத்தியாகிரகம். நீங்க சால்ட் சத்தியாகிரகான்னு போட்டு தண்டி மார்ச்னு போட்டு யூடியூப்ல எல்லாம் பாருங்க. உலக வரலாற்றுல ஏதோ சில போராட்டங்களை ஹைலைட்டா சொல்லலாம். ஒரு 10 போராட்டம்னா அதுல சால்ட் சத்தியாகிரகம். அவ்வளவு பெரிய மாஸ் லீடரா இருந்திருக்கிறார்ல காந்தி. அடிக்கிறான் திரும்ப திரும்ப எல்லாரையும். யாரும் திருப்பி அடிக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் எடுத்து யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. கையை கூட வாங்கக்கூடாது. அடிச்சு அடி வாங்கிக்க. அடுத்த ஆள்வா எத்தனை பேர் அடிப்ப? எவ்வளவு நாளைக்கு அடிப்ப? திரும்ப திரும்ப. அப்படி இதெல்லாம் கட் பண்ணு. வரி கொடுக்காத, நீ சேவை பண்ணாத. நீ ஏன் போலீஸ்ல மிலிட்டரியில நீ ஏன் இருக்க? பிரிட்டிஷ் ஆர்மியில இந்தியர்களுக்கு என்ன வேலை? பிரிட்டிஷ் போலீஸ்ல இந்தியர்களுக்கு என்ன வேலை? ரிசைன்மெண்ட் வந்துரு. நீதிமன்றம், நீ வக்கீலா? நீதிமன்றத்துக்கு போகாதங்கிறார். ஒரு வக்கீல் கேட்கிறாரு, அப்ப நான் என்ன செய்யறது? ராட்டை நூத்து பிழைச்சுக்கோங்கிறார். ராட்டை நூத்து பிழைச்சுக்கோ. உன் குடும்பத்தை விவசாயம் செஞ்சு காப்பாத்து, கூலி வேலைக்கு போ, வக்கீலா இருக்காது. நீ வக்கீலா பிராக்டிஸ் பண்றதுனாலதான் நீதிமன்றம் இயங்குது, அவனுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இயங்குது. யூ பாய்காட் தி கோர்ட், யூ குட் தி கோர்ட், யூ குட் தி போலீஸ், யூ குட் தி ஆர்மி, டோன்ட் பே தி டாக்ஸ். அவனை எதுக்கு பெருசா மதிக்கிறேங்க? அப்படி செஞ்சா ஒரு நாள்ல சுதந்திரம் கிடைக்குங்கிறார். அதுதான் அகிம்சை. கத்தி எடுத்துட்டு போய் யுத்தம் பண்ணி துப்பாக்கி எடுத்து சுடுறது, தலைமறைவு இயக்கம் நடத்துறது, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பண்றது, எதுவும் பண்ணாது. அவன் எப்படி இருப்பான்னு சொல்லு. எப்படி இந்த நாட்டை ஆட்சி பண்ணுவான்? இதெல்லாம் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் பொட்டியை கட்டி போறான்.
அதுதான் ரியல் நான் வயலன்ஸ். நீங்கள் நான் வயலன்ஸு அகிம்சைன்னு அடித்தா திருப்பி அடிக்கூடாது, வாங்கிட்டே இருக்கணும் போல, ஒரு கண்ணத்தில் அடித்தா மறு கண்ணு, அதுதான் காந்தி சொல்லிட்டாரு. அதை மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. பவர் இஸ் நாட் மோனோலித்திக்கல், இட் இஸ் புளூரலிஸ்டிக் அப்படின்னு புரிந்து கொண்ட ஒரு தலைவர். அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணான். அங்கே ரோசன்பர்க் பிளாக்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் வந்து காரில் ஏறக்கூடாது, பஸ்ஸில். அதில் ரோசன்பர்க் மேடம் ரோசன்பர்க்னு ஒரு லேடி அம்மையார், அந்த அம்மா கருப்பின பெண். அந்த அம்மாவை பஸ்ஸில் டிக்கெட் வாங்கியிருக்குது, இறக்கி விட்டான். வெள்ளைக்காரன் பஸ் அது. கருப்பர்களுக்குலாம் டிக்கெட் வண்டியில் இடம் இல்லை பின்னால் போய் உட்காருது. இந்த மாதிரிலாம் டிக்கெட்லாம் வாங்கியிருக்கேன், கீழே இறங்கி இறக்கி விட்டான். உடனே கருப்பு மக்கள்லாம் ஆரவாரமாக பண்ணாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா? we will boycott the public transport. பொது போக்குவரத்தை நாங்கள் கருப்பின மக்கள் வந்து அமெரிக்கா முழுக்க புறக்கணிப்போம். அப்போ என்ன செய்வீங்க? எங்கேவா நடந்து போகிறோம். நடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஒரு வயலன்ஸ் கிடையாது, ஒரு போராட்டம் இல்லை, ஒரு லத்தி சார்ஜ் இல்லை, ஒரு டியர் கேஸ் இல்லை. நடந்து கருப்பின மக்கள்லாம் நடையா நடந்தான். எங்கே போனோம், எத்தனை கிலோமீட்டர் நடந்தான் போவோம். எங்களுக்கு சுயமரியாதை முக்கியம். ஒரு ஸ்டேஜில் அமெரிக்க அரசாங்கத்துக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, வெக்கப்பட ஆரம்பிச்சிச்சு கவர்மெண்ட். எல்லா நாட்டு பத்திரிகைகளும் எழுத ஆரம்பிச்சிட்டேன், அமெரிக்காவில் கருப்பின மக்களுக்கு மரியாதை இல்லை, எல்லாம் நடந்தான் போகிறாங்க, வெள்ளைக்காரனுடைய அரக்கன்ஸ் அது இதுன்னு. ஒரு பொது கருத்துன்னு, ஒரு வேர்ல்டு ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, உலக கருத்துன்னு ஒன்று வருது இல்லையா, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அதுக்கப்புறம் சட்டம் கொண்டு வந்தான். கருப்பு மக்களை வந்து பஸ்ஸில் எல்லாரையும் மாதிரி ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும், செகண்டரி ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த அம்மா சொல்ற, ஐ காட் ஆல் திஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் காந்தி. நெல்சன் மண்டேலாக்கு ஹூ இஸ் தி இன்ஸ்பிரேஷன்? யார் இன்ஸ்பிரேஷன்? காந்தி. காந்தி மூலமா நெல்சன் மண்டேலா அங்கே அதிபரான 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அதிபரானதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து அவர் நேராக டெல்லிக்கெல்லாம் போல, முதல்ல எங்கே போனார்? குஜராத்தில் அவருடைய காந்தி ஆசிரியர். எனக்கு இது பில்கிரிமேஜ்னார். இட்ஸ் நாட் மை விசிட் டு இந்தியா, இட் இஸ் மை பில்கிரிமேஜ், புனித யாத்திரை. நிறைய தலைவர்கள், ஸ்ரீலங்காவில் அரியரத்னேன்னு ஒரு சிங்களர், பெரிய சர்வோதய லீடர், அவர் மதுரைக்கு வந்திருக்காரு. நாம் அவர் சந்திச்சிருக்கோம், நாம் 2 பேரும் அவர் பார்த்துருக்கோம். அரியரத்னே. டாக்டர் தரம்பால் எவ்வளோ பெரிய அறிஞர், அவர் அடிக்கடி சென்னைக்கு வருவார், சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸ்க்கு. அவர் பெரிய காந்தியன். அவருடைய நூற்றாண்டு விழா இந்த வருஷம், போன வருஷம் அவருடைய சென்டனரி இயர். அவரே ஒரு புக் எழுதியிருக்கார், சிவில் டிசோபீடியன்ஸ் பற்றி. இப்படி ஒரு பெரிய மக்களை வந்து ஒரு போராட்டத்துக்கு தயார் பண்றது, அதுல பிளட் ஷெட் இல்லாம பண்றது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. பாகிஸ்தான் பிரிவினை பத்தி கேட்டீங்க இல்லையா? காந்தி அதை விரும்பலையே. காந்தி என்ன சொன்னாரு? இது என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு, இந்தியாவில் முஸ்லீமுக்கு நாடு, இந்துக்கு நாடுன்னா முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து எல்லா இடத்துலையும் சேர்ந்தாங்க வாழ்றாங்க, எப்படி நாடு பிரிக்க முடியும்? விவிசெக்ட் மீ பிஃபோர் விவிசெக்ட் திஸ் கண்ட்ரி அப்படின்னு சொன்னார். விவிசெக்ட்னா 2ஆ கூறு போடுறது. இந்தியாவை 2ஆ கூறு போடுறதுனால என்ன 2ஆ கூறு போட்டிருக்கு அப்படின்னு.